வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து சில பேருக்கு வந்து நல்ல குண்டா இருக்காங்க இல்லையா? சின்ன பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய ஒபிசிட்டி. இந்த ஒபிசிட்டிய எவ்வளவு நல்லா வந்து ஹோமியோபதியில சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சில பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏஜுக்கு மீறின ஒரு குரோத்தா இருக்கும். இல்லாட்டி சில பேர் வந்து ரொம்ப வந்து குண்டா இருப்பாங்க. சில குழந்தைங்க வந்து ரொம்ப அதிகமா வந்து குண்டா இருப்பாங்க. இத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம்ஐன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க நெட்ல கூகுள்ல பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபார் கிட்ஸ்ன்னு இல்லாட்டி ஃபார் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு ஃபார்முலா இது வரும். அதுல நீங்க வந்து உங்களோட குழந்தைங்களோட ஹைட், வெயிட், ஏஜ் இதெல்லாம் நீங்க வந்து மேலா, ஃபீமேலா அந்த ஒரு ஜெண்டர் இதுவும் போட்டுட்டு நீங்க வந்து என்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். இது வந்து எப்படின்னா பெரியவங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதனாலதான் நான் கிட்ஸ்ன்னு போட்டு உங்களை நான் வந்து கூகுள்ல டைப் பண்ண சொல்றேன். இதுல வந்து உங்களுக்கு வர்ற வேல்யூல உங்களுக்கு 90% மேல இது பெர்சன்டேஜ்ல காமிக்கும். குழந்தைங்களுக்கு 90% மேல இருந்ததுன்னா ஓகே, அக்செப்ட் பண்ற அளவுக்கு இருக்கு. வெயிட் நார்மல் அந்த பார்டர் லைன்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 95% இருக்கு, மேல இருக்கு, அதுக்கும் மேல இருக்குன்னா அவங்க வந்து உடல் பருமன் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். 95%க்கு இன்னும் ஜாஸ்தியா இன்னும் மேல இருக்கு அப்படின்னா ரொம்ப சிவியரா அவங்களுக்கு வந்து உடல் பருமன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. இந்த குழந்தைங்களுக்கு முக்கியமா எதனால வருது அப்படின்னு நீங்க பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து ஜெனட்டிக்கலாவே வந்து அவங்க அம்மா அப்பா வந்து நல்லா வந்து உடல் பருமனா குண்டா இருக்கிறாங்கன்னா ஜெனட்டிக்கலாவே நமக்கு இருக்கும். சோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஆக்டிவா இருக்காங்களா குழந்தைங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பண்ண முடியுதா, எல்லா வேலையும் அவங்களால பண்ண முடியுதா, சைக்கிளிங் போறாங்களா, ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய ஆக்டிவிட்டி பண்றாங்களா, இதுல வந்து நம்ம பார்க்கணும். இதுல வந்து நல்லா இருக்காங்க, ஓவராலா வந்து இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, நல்லா வந்து ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் எங்கேஜ்டா இருக்காங்க, நல்லா வந்து விளையாடுறாங்க அப்படின்னா ஓகே. பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலத்துல ரொம்ப குழந்தைங்க வந்து கேட்ஜெட்ஸ் தான் ரொம்ப வந்து யூஸ் பண்றாங்க. ஐபேட், ஐபோன், டிவி பாக்குறது, குழந்தைங்க எல்லாருமே வந்து இததான் வந்து ஸ்டிக் ஆகி உட்கார்ந்துருக்காங்க. வெளியே போய் விளையாடுறதோ, ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஆக்டிவிட்டி காமிக்கிறதோ, ஸ்கூலுக்கு வந்து சைக்கிள்ல போறதோ, இந்த மாதிரி வந்து எந்த ஆக்டிவிட்டியுமே அவங்க குழந்தைங்களுக்கு இல்லாம இருக்கு. இந்த ஒரு ரீசன்னால பிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாதனாலையும் குழந்தைங்களுக்கு ரொம்ப உடல் பருமன் ப்ராப்ளம் வருது. நம்ம வந்து பார்க்காம விட்டோம்னா என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும்னா, இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து அடல்ட்ஹுட்ல ஒரு டீனேஜ்ல என்டர் ஆகும் போதோ, ஒரு காலேஜ் என்டர் ஆகும் போதோ உங்களுக்கு வந்து இன்னும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, இதே ஹேபிட்ஸ் இதெல்லாமே அவங்க வந்து கரெக்ட் பண்ணாம கண்டினியூ ஆச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமோ, உங்களுக்கு ஹார்மோனல்ஸ்ல வந்து ப்ராப்ளமோ, உங்களுக்கு இயர்லியரா வந்து டைப் 2 டயபெட்டிஸோ, உங்களுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் மாதிரி, ஆஸ்துமா மாதிரி ஒரு ப்ராப்ளமோ, பிளட்ல வந்து உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தி ஆகுறதுக்கோ, உங்களுக்கு வந்து லிவர்ல வந்து ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ்னாலயோ, உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து ஜாயிண்ட் பெயின், ரொம்ப உடல் பருமனா இருந்தா சீக்கிரமே வந்து மூட்டு வலி ப்ராப்ளமோ, இல்ல கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பசங்களுக்கு வந்து பிரெஸ்ட் வந்து இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபார்ம் ஆரம்பிக்கும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால, ஒபிசிட்டினால. சோ இந்த மாதிரி சேஞ்சஸோ, பெண் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மென்சஸ் ரிலேட்டடா வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். பிசிஓடி ப்ராப்ளமோ, தைராய்டு ப்ராப்ளமோ, உங்களுக்கு மென்சஸ் வந்து ஒரு 50 நாளைக்கு ஒருக்க, 3 மாசத்துக்கு ஒருக்க மென்சஸ் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியா போகுது, ஸ்கேண்டியா இருக்கு, போகவே மாட்டேங்குது, பருக்கள் ரொம்ப வருது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஒபிசிட்டினால, இந்த உடல் பருமனால இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிறதுக்கு நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. முக்கியமா இந்த உடல் பருமன் இந்த குழந்தைங்களுக்கு வந்து எதனால வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தைராய்டு வந்து ஒரு உங்களுக்கு முக்கியமான ரீசன். தைராய்டுல வந்து எய்தர் வந்து உங்களுக்கு கம்மியா சுரக்குது, அதனால உங்களுக்கு மெட்டபாலிசம் வந்து உங்களுக்கு நல்லா இல்ல அப்படின்னா, இந்த தைராய்டு சுரப்பி கம்மியா இருக்கனால உங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த உடல் பருமன் வரும். ரொம்ப முக்கியமான ரீசன் இந்த ஒபிசிட்டிக்கு ரீசன் வந்து மெட்டபாலிக். சோ அந்த ஜீரண தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால மெட்டபாலிசத்தை வந்து நமக்கு கூட்டுறதுக்கு நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நம்ம வந்து வெறும் படிக்கிறது மட்டும் தான் வேணும், படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நிறைய குழந்தைங்களை வந்து விளையாட விட மாட்டாங்க, போன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க ஃபுல்லாவே, வெளியே போய் விளையாட மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப கம்மியான குழந்தைங்க தான் ஆக்டிவிட்டி காமிக்கிறாங்க. அதுவும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் ஆஃப் கிட்ஸ் தான் அதுல வந்து ஆக்டிவா இருக்காங்க. சோ இதெல்லாமே ஒரு ரீசன் தான் அவங்களுக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கு. சோ நிறைய வந்து நீங்க அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்கு, அவங்க பேலன்ஸ்டா வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவங்களோட அகடமிக்ஸ், அவங்களோட படிப்பு, அவங்களோட ஃபுட், இது எல்லாத்தையும் பேலன்ஸ்டா வைக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். இதையும் மீறி நமக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, தைராய்டுல வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, இல்லாட்டி அந்த குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களா இருந்தா வந்து உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா, மென்சஸ்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, பசங்களா இருந்தா கைனகோமாஸ்டியா மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஹார்மோன்ஸ்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இந்த மெட்டபாலிக் டிசார்டர்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணும் போதும் அவங்களுக்கு இந்த உடல் பருமன் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆனதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஹோமியோபதியில இந்த மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் ஆன இந்த ஒபிசிட்டி, இது வந்து ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் தான் உங்களுக்கு ஒபிசிட்டி வந்து உங்களுக்கு. சோ இது ரிலேட்டடா வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஹோமியோபதியில அதை வந்து சரி செய்ய முடியும் உங்களுக்கு. சோ அவங்க மெட்டபாலிசத்தை கூட்டுறது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்பங்க்ஷன், ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்றது. சோ இது எல்லாமே ஹோமியோபதியில பண்ணும்போது உங்களுக்கு என் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதோட நம்ம வந்து அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்றதுக்கும், அவங்களுக்கு ஃபுட்ல வந்து அவங்க ஹேபிட்ஸை வந்து சேஞ்ச் பண்றதுக்கும் நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் பண்றதுனால உங்களுக்கு நல்ல
ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.